வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2024 ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. வானிலை அறிக்கை. வானிலை அமைப்பு: வங்கக்கடலில் உயரழுத்தம் சற்று விலகியிருந்தாலும் தமிழகம் நிலப்பரப்பில் வட மாவட்டங்கள் கர்நாடகாவை இணைக்கும் விதமாக உயரழுத்தம் நிலை கொண்டுள்ளது. இதன் காரணமாக அதிகாலை நேரங்களில் தென் மாவட்டங்கள் வடக்கு கடலோர மாவட்டங்களில் அதிகாலை நேரங்களில் லேசான பனிப்பொழிவு இருக்க வாய்ப்புள்ளது. மேலும் தென் மாவட்டங்களில் இன்று வெப்பநிலை சற்று உயரவே வாய்ப்புள்ளது. அதிகபட்சம் மதுரைக்கு 41 டிகிரி செல்சியஸ் வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது. மேலும் பாளையங்கோட்டையில் அதிகபட்சம் 39 டிகிரி செல்சியஸ் வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது. மேலும் வட மாவட்டங்களை பொறுத்தவரை அதிகபட்சம் திருச்சியில் 42 டிகிரி செல்சியஸ் வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது. மேலும் கரூர், ஈரோடு, சேலம், தருமபுரி, நாமக்கல், வேலூர் இந்த இடங்களை பொறுத்தவரை அதிகபட்சம் 40 டிகிரி செல்சியஸ் வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது. நாளை ஏப்ரல் 22ஆம் தேதியும் வெயில் சற்று அதிகரித்து காணப்படும். தென் மாவட்டங்களுக்கு அதிகபட்சம் 40 டிகிரி செல்சியஸ் வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது நாளை ஏப்ரல் 22ஆம் தேதி. மேலும் வருகிற நாட்களில் படிப்படியாக வட மாவட்டங்களுக்கும் வெயில் அதிகரித்த வண்ணமாகவே இருக்க வாய்ப்புள்ளது. மேலும் அதிகபட்சம் திருச்சியில் வருகிற நாட்களில் 42 டிகிரி செல்சியஸ் வரை வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது. மேலும் ஈரோடு, கரூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், கோயம்புத்தூர், திருப்பூர், வேலூர் இந்த இடங்களுக்கெல்லாம் 41 டிகிரி செல்சியஸ் வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது. வரக்கூடிய நாட்களில் ஏப்ரல் 27ஆம் தேதி வரை இதே வெப்பநிலை தொடர வாய்ப்புள்ளது. ஏப்ரல் 28ஆம் தேதியிலிருந்து 1-2 டிகிரி செல்சியஸ் வெயில் குறைய வாய்ப்புள்ளது. மேலும் சென்னை பொறுத்தவரை வருகிற நாட்களில் தொடர்ந்து 33-34 டிகிரி செல்சியஸ் வெயில் தொடர்ந்து கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் டெல்டா மாவட்டங்களுக்கு அதிகபட்சம் 35-36 டிகிரி செல்சியஸ் வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது. வரக்கூடிய நாட்களில் கடலோர மாவட்டங்களுக்கு சற்று குறைவாகும். அதைவிட சற்று கூடுதலாக தென் மாவட்டங்களுக்கும் அதைவிட கூடுதலாக மத்திய மாவட்டங்கள், வடக்குள் மாவட்டங்களுக்கு வெயில் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் மழை என்பது இப்போதைக்கு தென் மாவட்டங்களை பொறுத்தவரை கன்னியாகுமரியில் சற்று கூடுதலாகவும் அதைவிட சற்று குறைவாக திருநெல்வேலியிலும் அதைவிட குறைவாக விருதுநகர் மேற்கு பகுதி, தென்காசி மேற்கு பகுதி, மேலும் தென்காசி உள்பகுதி 1-2 இடங்களிலும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைகளில் வருகிற நாட்களில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைத்தாலும் ஏப்ரல் 24ஆம் தேதிக்கு பிறகு வடக்கு மேற்கு தொடர்ச்சி மலைகளில் குறைவாகவும் தெற்கு மேற்கு தொடர்ச்சி மலைகளில் சற்று கூடுதலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. தென் மாவட்டங்களை பொறுத்தவரை ஏப்ரல் 24-25 தேதிகளில் ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் தென் மாவட்டங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, விருதுநகர், மதுரை, ராமநாதபுரம் இந்த இடங்களில் ஏதாவது ஒரு இரு இடங்களில் ஆங்காங்கே ஏப்ரல் 24, 25, 26 தேதிகளில் ஒரு சில இடங்களில் மட்டுமே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகாலை நேரங்களில் கடல் ஓரங்களிலும் தென் மாவட்ட கடல் ஓரங்களிலும், மேலும் மாலை இரவு நேரங்களில் தென் மாவட்டங்கள் உள்பகுதியில் 1-2 இடங்களிலும், மேற்கு தொடர்ச்சி மலைகளில் தெற்கு மேற்கு தொடர்ச்சி மலைகளில் சற்று கூடுதலான இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. குமரிக்கடல் வழியாக ஒரு மேலடுக்கு சுழற்சி ஏப்ரல் 24, 25, 26 தேதிகளில் மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது. இதன் காரணமாக தென் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் வடக்கு உள் மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கு இப்போதைக்கு மழைக்கு ஏதும் வாய்ப்பு இல்லை. வறண்ட வானிலையே காணப்படும். வெயில் மட்டுமே சற்று அதிகரித்து காணப்படும். மேலும் ராமநாதபுரத்துக்கு வடக்குள்ள கடல் ஓரங்களில் வருகிற நாட்களில் அதிகாலை நேரங்களில் 1-2 இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் ராமநாதபுரம், புதுக்கோட்டை, பட்டுக்கோட்டை, வேதாரண்யம், முத்துப்பேட்டை, நாகப்பட்டினம், சீர்காழி, சிதம்பரம், வேளாங்கண்ணி இந்த இடங்களில் ஏதாவது 1-2 இடங்களில் அதிகாலை நேரங்களில் வரக்கூடிய நாட்களில் லேசான மழைப்பொழிவோ அல்லது கருமேகங்கள் சூழ்ந்த காணப்படும். வேறு எங்கும் மழைக்கு வாய்ப்பில்லை. உள் மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர மாவட்டங்களை பொறுத்தவரை இப்போதைக்கு மழைக்கு வாய்ப்பில்லை. இப்போதைக்கு மழை என்பது மேற்கு தொடர்ச்சி மலைகளில் வருகிற 24ஆம் தேதி வரை சற்று கூடுதலான பரப்பில் கிடைத்தாலும் ஏப்ரல் 24ஆம் தேதிக்கு பிறகு குறைவான பரப்பில் தெற்கு மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் தென் மாவட்டங்களுக்கு ஏப்ரல் 21, 22 தேதிகளில் 1-2 இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைத்தாலும் ஏப்ரல் 24, 25, 26 தேதிகளில் சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. கன்னியாகுமரியில் கூடுதலான பரப்பும் அதைவிட
சற்று குறைவான பரப்பில் திருநெல்வேலி மாவட்டத்திலும், தென்காசி, தூத்துக்குடி, விருதுநகர், ராமநாதபுரம், மதுரை இந்த இடங்களில் ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இலங்கையை பொறுத்தவரை இலங்கையில் வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக மழையின் தீவிரம் குறைந்து காணப்படும். இப்போதைக்கு வவுனியா, புத்தளம், மன்னார், முல்லைத்தீவு இந்த இடங்களுக்கு இன்று ஏப்ரல் 21 ஒரு சில இடங்களில் மழை கிடைத்தாலும், மேலும் தெற்கு மாகாணங்களுக்கு சற்று கூடுதலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. தம்புள்ளைக்கு தெற்கு பகுதி, கண்டி, ரத்தினபுரி, கொழும்பு, ஹாலி, கோட்டை, பதுளை, ஹம்மந்தோட்டை இந்த இடங்களுக்கெல்லாம் சற்று கூடுதலான பரப்பில் ஆங்காங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. நாளை ஏப்ரல் 22 மழையின் தீவிரம் சற்று குறைந்து ஒரு சில இடங்களில் வடக்கு பகுதி, ஒரு சில இடங்களிலும் தெற்கு பகுதி சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஏப்ரல் 23, 24, 25 தேதியில் பெரும்பாலும் ரத்தினபுரிக்கு தெற்கு தான் மழை இருக்க வாய்ப்புள்ளது. வடக்கு மாகாணங்களுக்கு ஏதாவது ஓரிரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஏப்ரல் 23 பிறகு மீண்டும் ஏப்ரல் 28 பிறகு படிப்படியாக சற்று மழை அதிகரிக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. பகலில் வெயில் அதிகரித்து மாலை இரவு மழையாகவே இலங்கையில் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் குமரிக்கடல், மன்னார் வளைகுடா, வங்கக்கடல் முக்கடலிலும் காற்றின் வேகம் காலை நேரங்களில் அதிகபட்சம் 20 முதல் 25 கிலோமீட்டர் ஆகும். மாலை நேரங்களில் 25 முதல் 30 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. காற்றின் வேகம் சற்று அதிகரிக்கும் என்பதால் மீனவர்கள் மீன்பிடிக்க சற்று சவாலாகவே இருக்க வாய்ப்புள்ளது. இன்றைய சூரிய உதயம் இன்று ஏப்ரல் மாதம் 21 ஞாயிற்றுக்கிழமை காலை சூரியன் உதயமாகும் நேரம்